ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஹேண்டியாக ஒரு ஃபீச்சரும் நாங்கள் பார்க்க போகிறோம். எக்ஸலில் இருக்கிற அது ஃபீச்சர் என்னன்னு சொன்னால் ஹைட் அண்ட் ஹைட் ஃபீச்சர். உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும் ஹைட் பண்ணுற எப்படின்னு சொல்லி போட்டு ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி போட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஷீட் என்னென்ன ஹைட் பண்ணாலும் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹைட் பண்ண முடியும். இல்லாட்டி சிங்கிள் செலெக்ஷனில் உங்களுக்கு ஹைட் பண்ண முடியும். இதை நீங்கள் அன்ஹைட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஹைட் பண்ண எல்லா ஷீட்டையும் தனித்தனியாக தான் உங்களுக்கு அன்ஹைட் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் மல்டிபிள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்ஹைட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் இருக்குது. அதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இப்போதைக்கு நாங்கள் பார்ப்போம். அதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு சொல்லி போட்டோம். ஃபர்ஸ்ட் மெத்தட், அதுக்கு முதல் நாங்கள் இதை ஹைட் பண்ண எல்லா ஷீட்டையும் அன்ஹைட் பண்ணிக்கொள்ள வேணும். முதலாவது மெத்தட் எப்படின்னு சொன்னால் வியூ ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா கஸ்டம் வியூஸ்ன்னு சொல்லி போட்டிக்குது. கஸ்டம் வியூவில் இதே மாதிரி ஒரு பாக்ஸ்ன்னு வரும். இந்த பாக்ஸில் இது தான் இந்த ஒர்க் புக்குடைய கஸ்டம் வியூ பாக்ஸ். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த ஒர்க் புக்கை. இப்போ என்ன பண்ண போகிறோம், நாங்கள் இதுக்கு ஒரு நேம்னு கொடுக்க போகிறோம். ஆல் ஷீட்ஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஹைட் பண்ணுவோம். ரைட், ஹைட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே அன்ஹைட் பண்ண போகிறோம். ஆல் ஷீட் ஷோ கொடுத்த கைக்கு எல்லா ஷீட்ஸும் அன்ஹைட் ஆகிடும். சார் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எங்களுக்கு தேவையான ஷீட்ஸ் வச்சு அதாவது இது எல்லாமே ஒவ்வொரு ஷீட்லேயும் வைக்கிற டேட்டா ஏதாச்சும் ஒரு டேபிள் ஒன்றில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் டேபிள் ஒன்றுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒரு டேட்டா ஆகுனா சரி, டேபிளில் இருக்கிற ஒரு டேட்டா உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஷீட் டேபிளாக ஈக்கிறேன்னு சொன்னால் கண்டக்டாக இருக்குன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை கஸ்டம் வியூவை உங்களுக்கு பாவிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை ஷீட்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு ஷீட் சரி இந்த டேபிளாக கன்வெர்ட் ஆகியிருந்தால் கஸ்டம் வியூவில் போனால் இந்த கஸ்டம் வியூ ஆப்ஷன் கிரேட் அவுட் ஆகி இருக்கும். இது டிசேபிள் ஆகிடும். ஸோ நாங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் 2வது மெத்தட் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி போட்டு அதுக்கு பண்ணுற மெத்தட் தான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு போயிட்டு வியூ கோடுக்கு போனீங்கன்னு சொன்னால் இல்லை வியூவில் இமீடியட் விண்டோ தான் 2வது சொல்யூஷன். ஸோ இதுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு சிம்பிள் கோடுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் கோடுன்னு இதுக்கு ரன் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனாக உங்களுக்கு இதை ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், ஸோ இது ஒரு சின்ன ஒரு லூப் ஒன்று நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை கோடிங் பற்றி மிச்சம் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. இது ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று இருந்தால் இதை வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும் இந்த ஒரு ஃபீச்சருக்கு. ஃபார் ஈச் ஒர்க் ஷீட் இல்லாட்டி ஷீட்டுன்னு ஆட் பண்ணும். ஷீட் இன் ஒர்க் ஷீட்ஸ். இப்போ இந்த லைனை எனக்கு பிரேக் பண்ணணும். அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு செமிகாலன் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு எனக்கு வேணும் இந்த லூப்பில் வர ரிசல்ட் எனக்கு விசிபிளாக வேணும். ஸோ மறுபடியும் ஷீட்டை நான் கமாண்ட் பண்ணுறேன், விசிபிள் பண்ண சொல்லி ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ அடுத்த லைனுக்கு போகணும். இப்போ லூப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் செமிகாலன். நெக்ஸ்ட் எஸ்ஹெச். சரி, ஸோ இப்போ நாங்கள் லைனை கொடுத்தாச்சு, அதை கோடை கொடுத்தாச்சு. அதுக்கு இந்த ஷீட் எல்லாமே நாங்கள் இப்போ ஹைட் பண்ணிக்கொள்வோம். ஹைட் பண்ணிட்டு நாங்கள் மறுபடியும் வியூ கோடு போய்த்து உங்களுக்கு அந்த விண்டோஸ் இமீடியட் விண்டோஸுக்கு உங்களுக்கு போகும். அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் 11 ப்ரெஸ் பண்ணாலும் அந்த விண்டோவுக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ தான் இது தான் நாங்கள் நேரத்தில் கொடுத்த லைன். இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கன்னு சொன்னால் என்டர் பண்ணணும். பண்ண கைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஷீட்டும் ஆட்டோவாக ஹைட் ஆகிடும், அன்ஹைட் ஆகிடும். ரைட், ஸோ மறுபடியும் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல் 11. ரைட், ஸோ நாங்கள் இங்கே போய்த்து கொடுத்த கைக்கு ரைட் எல்லாமே ஹைட் ஆகிடும், அன்ஹைட் ஆகிடும். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த மெத்தடுக்கு நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் இதை எந்த நேரம் இந்த கோட் ரன் ஆகும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆக்டிவ் ஒர்க் புக்கில் மட்டும்தான். அப்போ வேறு ஒர்க் புக்கில் உங்களுக்கு எப்படி நாங்கள் ஒரு ஃபீச்சர் ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் எங்களுக்கு இன்சர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு உங்களுக்கு மேக்ரோ சேவ் பண்ணிக்க தேவையில்லை ஒரு எக்ஸலில். அதுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணியே உங்களுக்கு
இந்த சிம்பிள் கோடை உங்களுக்கு டிஃபால்ட் ஃபீச்சராக உங்களுக்கு எக்ஸல் ஒர்க் புக்கில் உங்களுக்கு பேக்எண்டில் உங்களுக்கு வச்சு கொள்ளலாம். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், மேக்ரோ நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ரைட், ஸோ இல்லை எனக்கு பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கு போகிறேன். ரைட்டு, ஓகே பண்ணுறேன். ஏதாச்சும் ஒன்று எடிட் பண்ண அதை ரன் பண்ணுறதுக்கு. ரைட், ஸோ அது ரன் ஆகுது. ஓகே, ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு வேணும் அந்த கோடுக்குள்ளே போகிறது. அதுக்கு நாங்கள் மேக்ரோ விஷுவல் பேசிக்குள்ளே நான் போகிறேன். ரைட், ஸோ இப்போ எனக்கு வேணும் என்னன்னு சொன்னால் இந்த கோட் எனக்கு ஒரு ஃபீச்சராக எனக்கு எக்ஸல் ஒர்க் புக் பேக்கெண்டுக்குள்ளே எனக்கு இன்சர்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கோட் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறேன். unhide all such worksheet right. அப்புறம் எங்களுக்கு இந்த கோடை இன்சர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். கொடுத்துட்டு நாங்கள் சேவ் பண்ண தயாரிப்போம். ரைட், ஸோ நாங்கள் கோடை வந்து இன்சர்ட் பண்ணிக்குது. இப்போ என்ன பண்ணிக்குது, இது வந்து எந்த முறையும் எங்களுக்கு ஒரு ஒரு ஐகான் மூலயமா எங்களுக்கு வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் எங்களுக்கு வந்திருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறேன், மோ கமாண்ட்ஸ் போயிட்டு ஆல் மேக்ரோ கொடுத்துட்டு ரைட் unhide all இது நான் கொடுத்திருந்த மேக்ரோ ஓகே பண்ணும்போது மாடிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு விசிபிளான அது ஐ கேட்சியான ஒரு ஐகான் ஒன்று கொடுப்போம். சிம்பிள் ரைட், ஐ மார்க் கொடுப்போம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே. ஸோ இப்போ எங்களை ஒரு ஐகானாக வந்து நின்று இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ இதெல்லாமே ஹைட் பண்ணுவோம், ஹைட் பண்ணிக்கொள்ளும். பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுவோம். ரைட், ஸோ நாங்கள் இன்னொரு ஒர்க் புக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ன கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண இப்போ மல்டிபிள் ஷீட் க்ரியேட் பண்ணி கொண்டு போகிறேன். இப்போ அதை நான் ஹைட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இப்போ ஆட் பண்ண இந்த ஃபீச்சர் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே அன்ஹைட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.